நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு பிப்ரவரி 1 இந்த மாதத்திற்குள் தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலிருந்து செய்தி வந்துட்டு, இப்ப இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா லெவல்ல ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதை எடுத்தது நம்பகமான கருத்து கணிப்பு ஓரளவுக்கு. ஆனா அந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டுடைய மனநிலையை எதிரொலிக்குதா? இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்புல இந்த முறை திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அதிக வாய்ப்புகளையும், அதிமுக கூட்டணியை விட 12% அவர்கள் அதிகம் பெறுவதாகவும், நடிகர் விஜய் யாருடைய வாக்குகளை எல்லாம் பறிக்கப் போகிறார் என்றும் அவர்கள் வாக்கு சதவீதத்தை முறைமைப்படுத்தி ரொம்ப தெளிவான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் அவர்கள் 45 விழுக்காடை பெறுவார்கள். அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, ஐஜேகே, முதலியார் கட்சி மற்றும் ஜி.கே. வாசன் இவர்களெல்லாம் இணைந்து ஜான் பாண்டியன் வரைக்கும் வெறும் 33% பெறுவார்கள் என்றும், நடிகர் விஜய் 15 விழுக்காடு பெறுவார்கள் என்றும் ஒரு புள்ளியியல் தரவுகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது 12% அதிகரித்திருப்பதை குறித்து திமுக இதைவிட நாங்கள் அதிகம் பெறுவோம் என்று அவர்கள் தங்களை மெச்சுகிறார்கள். திமுகவின் தரப்பில் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தமக்கு சாத்தியமா வந்தா மெச்சுவதும், தமக்கு பாத்தியமாக வந்தா திணிக்கப்பட்டது என்று சொல்வதும் உலக இயல்பு. அது திமுகவுக்கும் அந்த கட்சியினுடைய முதன்மை பேச்சாளர் அமைச்சர் கே.என். நேருவும் அதை சொல்லி இருப்பது நமக்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக செய்தி. இப்ப அதிமுக கூட்டணியில அமித்ஷா உத்தரப்பிரதேச, பீகார் ஃபார்மேட்டை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். எப்படின்னு கேட்டா, உத்தரப்பிரதேசத்துல நீங்க பாருங்க, சிராக் பஸ்வான், மாஞ்சி, பாரதிய ஜனதா மற்றும் நிதிஷ்குமார், குருமி, தலித்துகள், யாதவர்களுக்கு எதிராக மற்ற பிராமணர்கள், இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஜாட்டுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சாதிய பின்னணி கொண்ட பாஜக உலகத்திலே மிகப்பெரிய சூட்சமம் கொண்ட கட்சி. பொதுக்களத்தில் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு இஸ்லாம், இந்துக்களை பிரிப்பதற்கு சாதி, யாதவ்களுக்கு எதிராக சாதி, மற்ற சாதிகளை 2 ஸ்டேட்லயும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஒன்று அகிலேஷ் யாதவ், அவர் யாதவ், மற்றொன்று பீகாரில் லாலு அண்ட் தேஜஸ்வி. அதே ஃபார்மேட்டை தமிழ்நாட்டில் அமித்ஷா பயன்படுத்தி உடையார் ஜாதி, முதலியார் ஜாதி, தேவேந்திர குல வேளாளர்கள், அது அல்லாமல் மற்றது அரசியல் கட்சிகள், முக்குளத்தோர், பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு 5 ஜாதி வந்துச்சா. முக்குளத்தோர் ஜாதி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் ஜாதி, உடையார் பருவகுல அந்த சமூகம், முதலியார்கள் வடக்கு பகுதியில், ஜான் பாண்டியன், தேவேந்திர குலார், இப்படி ஒரு ஈக்குவேஷனை போட்டாங்க. இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் சொல்லுது அந்த ஃபார்மேட்டு அங்க ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது என்றும் அந்த கருத்து கணிப்புகள் தெளிவா வைத்திருக்கிறது. இப்ப இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய அந்த கருத்து கணிப்புல கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு தமிழ்நாட்டில். மோடி எதுவுமே அவர் வெற்றி பெறவில்லை. மக்களவை தேர்தலில் தனிச்சு நின்றாங்க. இப்போ பிஜேபி கூட்டணி 18%, 18.68. பிஜேபி கூட்டணியில் யார் இருந்தா? அமமுக இருந்தது, பாமக இருந்தது, பாரதிய ஜனதா இருந்தது. எடப்பாடி தனித்து நின்றார். இனி எந்த காலத்திலும் கூட்டு இல்லைன்னு ஜம்பம் பேசினாரு. திமுக வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள், கொங்கு இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க தனியே நின்றாங்க. அதுல திமுக 47% வாக்களை பெற்றார்கள். இப்போ கடைசியா போன வருஷம் தான், இப்போ ஜனவரி தானே முடிய போகுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி
தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 47%, பாரதிய ஜனதா 18.67%. அதை போன்று எடப்பாடி பழனிசாமி 20.46%, அவங்க 18.28%. இந்த கணக்கீட்டில் பார்த்தா பாஜக அப்படி பார்த்தாலும் பிஜேபி இப்ப இணைஞ்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் கூட 40, 18, 38, 39% வராங்க. டிஎம்கே 47 வருது. இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ். இப்ப அப்படி பார்த்தாலும் கூட இவர்களுக்குள்ள 7%. ஆனா இந்தியா டுடேஸ் கணக்கை தாண்டி நாம சில கணக்குகளை பேச வேணும். தமிழ்நாட்டில் 18% பிஜேபி பெறுமா என்றால் அது வாய்ப்பு இல்லை. எப்படின்னு கேட்டா சி ஓட்டர்ஸ் சொல்லுது, தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தை சட்டமன்ற தேர்தலில் ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். பாயிண்ட் நம்பர் 1. எப்போதும் திராவிட இயக்க கட்சிகள் தான். இப்ப அந்த 18.28% பாஜக கணக்குல போட்டு நீங்க 20 நாங்க 18 நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது என சி ஓட்டர் சொல்வது மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டில் பாஜக தனது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டாலும் திராவிட சித்தாந்தமும் அரசியல் கொள்கைகளும் தமிழக மண்ணில் அதன் கொள்கை ரீதியான ஊடுருவல் இன்னும் சவாலாகவே உள்ளது என்று அவங்க கருத்து தெரிவிச்சிட்டாங்க. இம்பாசிபிள் பெனிட்ரேஷன் டு பெனிட்ரேட் இன் தமிழ் லேண்ட்ஸ் அப்படிங்கிறத சனாதனம் பாஜகவின் கொள்கைகளுக்கு இங்கு இடமில்லை. அது மகாராஷ்டிராவிலும் பீகாரிலும் உத்தரப்பிரதேசிலும் ஜார்க்கண்டிலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் ஒர்க் அவுட் ஆகலாம், டெல்லியிலும். தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப 2024 பார்த்த பிறகு நம்ம 2021 சட்டசபையில பார்ப்போம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எடப்பாடி துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் 32.29%. கடைசி போன சட்டமன்றத்தில் பாமக பெற்ற வாக்குகள் 3.8%. பாரதிய ஜனதா பெற்ற வாக்குகள் 2.6%. இந்த எல்லாத்தையும் சேர்த்தா 39.7. அன்றைக்கு 2021 எடப்பாடி ஆட்சி செஞ்ச கவர்ச்சி இருந்தனால அந்த 39.7 வந்துச்சு. திமுக 40%, 1% தான் டிஃபரண்ட். ஆனா 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக 33 டிக்ளைன் ஆகி 20.46%, 2 பெற்ற பாஜக 11 விழுக்காடாகவும், அதாவது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி 18.26%, வாக்குகளை அவர்கள் இரட்டை இலக்கத்தில் பாஜக பெற்றது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த கூட்டணி கணக்கெல்லாம் 20% வாக்குகள் பெற்ற அதிமுக தற்போது எடப்பாடி தலைமையில ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இப்ப பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்க, நாங்க கடந்த தேர்தலில் 11% வாக்களை பெற்றோம், அதிமுக 20% வாக்களை வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே பாமக 3, இவங்க 2, எல்லாம் சேர்த்து நாங்கள் 40க்கு மேல வந்துருவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 18% பாஜகவுக்கு எங்கெல்லாம் கிடைச்சது? நகர்ப்புறங்கள்ல, கொங்கு மண்டலத்துல, அதே போன்று நாகர்கோவில், இந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும்தான் அவர்களுக்கு கிடைத்தது. அதுல ஒரு கவனத்தை இந்த 11 அவங்க எப்படி பெற்றார்கள் என்றால் 2 போட்டி தான். எடப்பாடியை அவங்க கன்சிடரே பண்ணல. ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று மோடி. திமுக காங்கிரஸுக்கு எதிரானவங்கள்லாம் எடப்பாடிக்கு போடாம அதிமுக காரங்களே யாருக்கு போட்டாங்க? மோடிக்கு போட்டாங்க. அதனால மட்டும்தான் அவங்க அந்த 11 பெற முடிந்ததே தவிர, தற்போது அவர்களுடைய தேர்தல் எண்ணிக்கையில் சில சிக்கல்கள் இருப்பதையும் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே தமிழ்நாட்டுடைய இந்த ஜாதி ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் சமூகங்கள் பெரியாருடைய இதிலையும் திராவிட கலாச்சார பரிவர்த்தனைகளையும் தான் பார்க்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ திமுகவை தவிர்த்து பாமகவினுடைய இந்த 4% வாக்கு வட மாவட்டங்கள்ல, அமமுகவினுடைய
ஒரு 2% வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அது பல தொகுதிகளில் வெற்றி தோல்விகளை மாறும். பாமகவின் 4% வடமாவட்டம் கொள்ள வாக்குகளும் தென் மாவட்டங்களும் இந்த கூட்டணிக்கு கூடுதல் பலன்ஸ் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னா, பாமகவிலிருந்து அவங்க அப்பா போனதுனால ஒரு 1/2%, 3/4% கண்டிப்பா இழப்போம். அதே மாதிரி முக்குளத்தூர் வாக்கு வங்கி மிகப்பெரிய அதிருப்தி. ஏன்னா டிடிவி தினகரன் முக்குளத்தூருக்காக கட்சி நடத்தல யாருமே, ஆனா இவங்க முக்குளத்தூருக்குள்ள திணிக்கிறாங்க. அதே ஒரு ஜாதி கட்சிக்குள்ள அமித்ஷா திணிப்பதே ரொம்ப தப்பு. அதிமுக காரங்க தான் எல்லோருமே, யாருமே முக்குளத்தோர்களுக்கோ அப்படிலாம் நடத்தி அந்த வாக்களை அவர்கள் பிரிக்கலாமா என்றால் அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எடப்பாடிக்கு யாரும் போட மாட்டாங்க. தொடர்ந்து டீக்ரேட் பண்ண சமூக தலைவர்கள் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் அவர்கள் போடுவதில்லை. இந்த முறை அந்த வாக்குகளில் பெரும் சிதறல் ஏற்படுவது, அதுல மூத்த தலைவர்களான மாணிக்கராஜா போன்றவர்கள், ரத்தனராஜ் போன்றவர்கள் வெளியேறுவதும், அமமுகவினுடைய வாக்கு வங்கிகள்ல சில ஓட்டைகள் விழுவதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதே போல கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகளில் இன்றைக்கு திமுகவில் முரண்கள் இருக்கிறது. 36 சீட்டு கேட்கிறாங்களாம் காங்கிரஸ், அப்புறம் 2 ராஜ்யசபா சீட்டு கேட்கிறாங்களாம். இதெல்லாம் தர முடியாது ராஜா, 20+3ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கணக்கு பண்ணா இதுல முக்கியமாக திமுக எப்படியும் ஒருங்கிணைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நேற்று இந்தியா டுடே ஓட்டர்ஸ் டே கணக்குல வட இந்தியா முழுவதும் மிகச்சிறந்த பணிகளில் மோடி முன்னிலையில் இருக்கிற போது திமுகவை இவனு சொல்ல கேட்டுட்டு கலத்தி விட்டா சிக்கலுங்கிறத வேணுகோபால், மல்லிகார்ஜுன கர்கே, ராகுல் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லோக்கல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மணிக் தாக்கூர், ஜோதிமணி, பெருந்தகை, இந்த கருத்தெல்லாம் ஈடுபடாது. ஆக காங்கிரஸ் இவர்களோடு தான் கூட்டு 23 சீட்டு தான் கொடுக்க போறாங்க. இதற்கு இடையில மிக முக்கியமாக இந்த 15% யார் வாக்கை பிரிக்க போறா? விஜய். அதை ஓட்டர்ஸ் இந்தியா டுடே சொல்லுது. இந்தியா டுடே ஓட்டர்ஸ்ல இந்த 15% பெரும் பாதிப்பை அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் ஏற்படுத்தும் என்று அதிர்ச்சி தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப திமுக பத்தி எதுவும் சொல்லலையா? இப்ப நம்ம பார்வையில அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதிக பாதிப்பை அதிமுக பாஜக என்டிஏக்கு ஏற்படுத்தும் 15%. அவங்க கருத்து என்னன்னா, நேற்று ஒரு மேகசின்ல பார்த்தேன், வட இந்தியாவில் அசாவுதீன் ஒய்சியை போன்று தென்னிந்தியாவில் கத்தோலிக்க சிறுபான்மை கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பதற்கு இவரை களம் இறக்கி மௌனியாக இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நடிகர் விஜய். அது உண்மை பொய்ங்கிறதா நமக்கு தெரியாது. செய்தியில் வந்தது மட்டும் கோட் பண்ணிட்டேன். இப்ப இந்த 15% அதிமுக ஓட்டு போச்சுன்னா எடப்பாடி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக காலி. பாஜகவோடு விஜய் சேர்ந்தா அவருடைய அரசியலும் காலி. நல்லா புரிஞ்சுங்க, இவங்க எடுக்கிற முடிவு திமுகவுக்கு இயற்கையாகவே ஆதரவு வலைய கொண்டு வந்துடுது. இந்த 47ல் 2% தான் குறைவாங்களாம். 2024 47%, 2% குறைஞ்சி 45. 15% எடுக்க போகிற நடிகர் விஜய் அதிகமான வாட்டுக்களை அதிமுக பாஜகவிலிருந்து கரம்ப போகிறார். சீமானை பத்தி பெரிய செய்தி ஒண்ணும் இல்லை. இது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதுக்கு இடையில திமுகவுடைய பெரிய பலமே சிறுபான்மையினர்கள் தான். அவங்க ஓட்டு லட்டா 15 கிடைக்கலன்னா திமுகவும் கிளீன் பவுல்ட் ஆயிரும். அதனால தான் அவர் இஸ்லாமியர்களுக்கு 5 முக்கியமான வாக்குறுதிகளை அளித்திருப்பதையும் நாம் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சைவ பிள்ளைமார் கிறிஸ்தவர்கள் சில இடங்கள்ல விஜய்க்கு போட்டாலும், சவுத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயில்ல வெறித்தனமான மதவாதம் அங்கே களமாடுகிறது. அதனால சிஎஸ்ஐ, நாடார் கிறிஸ்தவர்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த பகுதி, குறிப்பாக குளச்சல், கன்னியாகுமரி, நாகர்கோயில், இங்கே பத்மநாபபுரம் யாருமே போட மாட்டாங்க. அவ்வளவும் திமுகவுக்கு போறது. திருச்செந்தூர், தூத்துக்குடிலாம். இப்ப எடப்பாடி முதலமைச்சர்ல பங்கு கொடுக்கணுங்கிறலாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க.
அதுல முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஜாதி ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகாது. பெரியார் திராவிட இயக்கத்தை ஊடுருவ பாஜகவால் இயலாது. பெரும் சவால் என்ற செய்தி இந்தியா டுடேல வந்திருக்கு. நாம பொறுத்து பார்ப்போம். இப்போ கடைசியா ஒரு செய்தி, 45 விழுக்காடு திமுக கூட்டணி, 33 விழுக்காடு அதிமுக கூட்டணி, 15 விழுக்காடு விஜய். இன்னும் தேய்பிறையாக போகக்கூடிய நம்முடைய தமிழ் தேசிய அரசியல்வாதி திரு சீமான், மற்ற பிளேயர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படலாம். லோக்கல் பாலிடிக்ஸ், வேட்பாளர்களுடைய தேர்வு, அவர்களுக்கான புற ஜாதி மத பின்னணிகள், இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்று, தேமுதிக ரொம்ப வம்பு பண்றதாக தகவல் வருது. நேற்று நாங்க பேசணும் 6+1, இப்ப தேமுக 10+1 கேட்குறாங்க. பணமும் கேட்குறாங்க. அதை ரெண்டு பக்கமும் மறுபடியும் பேரம் பேசுறாங்க. ரொம்ப அந்த அம்மா ரொம்ப கீழே போயிட்டாங்க. அசிங்கமான ஒரு நிலைக்கு போனனால அவங்களுக்கு ஏற்கனவே 2016 மக்கள் நல கூட்டணியில ஏற்பட்ட அதே இழிவை இப்போ கூட அவங்க பெற போறாங்க. ஒன்று அதிமுகல சேருங்க, இல்லைன்னா டிஎம்கேல சேருங்க. ரெண்டு பக்கமும் பேசுறது அவங்க கொள்கையும் இல்லை, கோட்டும் இல்லை. அவங்க பையனுக்கு ஒரு தொகுதி விருதுநகர்ல கொடுக்கணும்னு திமுக ஒத்துக்கிட்டாங்க. அதே போன்று ராஜ்யசபா சீட்டு, பணம் இப்படி டிமாண்ட் பண்ணா ஒரு அரசியல் கட்சியின் எதிர்காலம் என்ன ஆகுது என்ற கேள்விக்கு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்தை நான் உங்களுக்கு வெளியிட்டேன். மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி.